அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 13 அடக்கமுடைமை. குறள் 121. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். இதன் பொருள், அடக்கம் ஒருவனை தெய்வ நிலைக்கு இட்டுச் செல்லும். அடக்கம் இல்லாதவனை நிறைந்த இருளுக்குள் தள்ளிவிடும். குறள் 122. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினூங்கு இல்லை உயிர்க்கு. இதன் பொருள், அடக்கத்தை செல்வமாக எண்ணி பாதுகாக்க, அந்த அடக்கத்தை விட அவன் உயிர்க்கு சிறந்த செல்வம் வேறொன்றும் இல்லை. குறள் 123. செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். இதன் பொருள், அடக்கமுடைமையை நன்கறிந்து ஒருவன் அடக்கத்தோடு வாழ்ந்தால் அந்த அடக்கம் நல்லவர்களால் அறியப்பட்டு அவனுக்கு பெருமையை தரும். குறள் 124. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. இதன் பொருள், தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடக்கத்தோடு வாழ்பவனுடைய உயர்வானது மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும். குறள் 125. எல்லார்க்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. இதன் பொருள், பணிவாக இருப்பது எல்லோர்க்கும் நல்லது. அவர்களுள் செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பணிவு மேலும் ஒரு செல்வம் போன்றதாகும். குறள் 126. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. இதன் பொருள், ஒரு பிறப்பில் ஆமை போல 5 புலன்களையும் அடக்கி வாழும் வல்லமை பெற்றிருந்தால் அது அவனுக்கு 7 பிறப்பிலும் பாதுகாப்பாக அமையும். குறள் 127. யாகாவாராயினும் நா காக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு. இதன் பொருள், ஒருவன் எதனை காக்க முடியவில்லை என்றாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொல் குற்றத்தில் அகப்பட்டு துன்பமுறுவான். குறள் 128. ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாது ஆகிவிடும். இதன் பொருள், ஒரே ஒரு சொல்லால் தீய பயன் ஏற்படுமானால் அப்பேச்சின் சிறப்பும் பெருமையும் வீணாய் போகும். குறள் 129. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. இதன் பொருள்,
தீயினாலே சுட்ட புண் கூட உள்ளே ஆறிவிடும். ஆனால் நாவினால் சுட்ட வடுவானது உள்ளத்திலே ஒருபோதும் மறையவே மறையாது. குறள் 130. கதம் காத்து கற்றடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. இதன் பொருள், சினத்தை காத்து கல்வி கற்று பணிவோடு வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைந்திட அறமானது வழிபார்த்து காத்திருக்கும். அதிகாரம் 14. ஒழுக்கமுடைமை. குறள் 131. ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதன் பொருள், ஒழுக்கமே எல்லோர்க்கும் சிறப்பை தருவதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட மேலானதாக போற்றப்படும். குறள் 132. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. இதன் பொருள், எவ்வளவு துன்பம் ஏற்பட்டாலும் ஒழுக்கத்தை காத்துக்கொள்க. எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் அந்த ஒழுக்கமே நமக்கு துணையாகும். குறள் 133. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இதன் பொருள், ஒழுக்கத்தில் சிறந்தவன் உயர்ந்த குடியென போற்றப் பெறுவான். ஒழுக்கம் இல்லாதவனை இழிந்தவன் என்பர். குறள் 134. மறப்பினும் ஓத்துக் கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். இதன் பொருள், ஓதும் வேதங்களை பார்ப்பான் மறந்துவிட்டாலும் பின் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒழுக்கம் கெட்டால் பிறப்பே இழிவாய் கருதப்பெறும். குறள் 135. அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான் கண் உயர்வு. இதன் பொருள், பொறாமை உடையவனிடத்தில் செல்வ வளம் அமையாது. அதுபோல ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்க்கையிலும் உயர்வு இல்லையாகும். குறள் 136. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. இதன் பொருள், உள்ளத்து உறுதி மிக்கவர்கள் ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் துன்பங்களை அறிந்து அவ்வொழுக்கத்தை இழக்க விரும்பார். குறள் 137. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இதன் பொருள், ஒழுக்கத்தால் எல்லோரும் மேன்மை அடைவார்கள். ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் அடையக்கூடாத பெரும் பழியை
அடைவர். குறள் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இதன் பொருள், நல்ல ஒழுக்கமே நன்மைகள் விளைவதற்குரிய வித்தாகும். தீய ஒழுக்கம் எப்போதும் துன்பத்தையே தரும். குறள் 139. ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். இதன் பொருள், ஒழுக்கமுடையவர்கள் தீய சொற்களை வாய் தவறியும் சொல்ல மாட்டார்கள். குறள் 140. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இதன் பொருள், உலகத்தாரோடு பொருந்தி ஒழுகும் தன்மையை கற்காதவர் பல நூல்களை படித்திருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவர். அதிகாரம் 15. பிறனில் விழையாமை. குறள் 141. பிறன் பொருளால் பெட்டொழுகும் பேதமை ஞாலத்து அறம் பொருள் கண்டார்கண் இல். இதன் பொருள், இவ்வுலகத்தில் அறத்தையும் பொருளையும் கற்று அறிந்தவரிடம் பிறர் மனைவி மீது ஆசைப்பட்டு வாழும் அறியாமை இல்லை. குறள் 142. அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல். இதன் பொருள், அறநெறி நின்று வாழாத தீயவர்களை விட பிறர் மனைவியை நாடி அவர்கள் வீட்டின் முன் நிற்பவர்கள் மூடர்கள் ஆவார். குறள் 143. விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். இதன் பொருள், தம் மீது நல்ல நம்பிக்கை வைத்திருப்பவனின் மனைவியை விரும்பி தவறாக நடப்பவர்கள் உயிருள்ள மனிதர்கள் அல்லர். அவர்கள் பிணங்களுக்கு சமமானவர்கள். குறள் 144. எனைத்துணையர் ஆயினும் என்னாம் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். இதன் பொருள், தன் பிழையை சிறிதளவும் எண்ணாது பிறர் மனைவியிடம் செல்லுபவர் எவ்வளவு பெருமை பெற்றிருந்தால்தான் என்ன, ஒன்றும் பயனில்லை. குறள் 145. எளிதன இல்லிறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. இதன் பொருள், பிறர் மனைவியை விரும்புவது எளிது என்று இருப்பவன் எல்லா காலத்தும் அழியாத பழியோடேயே இருப்பான். குறள் 146. பகை, பாவம், அச்சம், பழி
என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண். இதன் பொருள் பகையும் பாவமும் அச்சமும் பழியும் என்னும் 4 குற்றங்களும் பிறன் மனைவியை நாடிச் செல்பவனை விட்டு எப்போதும் நீங்காதனவாம். குறள் 147. அறனியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலால் பெண்மை நயவாதவன். இதன் பொருள் பிறர் மனைவியை விரும்பாத நல்ல பண்பு உடையவனே அறநெறி நின்று இல்லறம் நடத்துபவன் ஆவான். குறள் 148. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றே ஆன்ற ஒழுக்கு. இதன் பொருள் பேராண்மை என்று சொல்லப்படுவது பிறர் மனைவியை நோக்காதிருப்பதே. சான்றோர்க்கு அது அறமும் வாழும் நெறியும் ஆகும். குறள் 149. நலக்குரியார் யாரெனின் நாம நீர் வைப்பின் பிறர்க்குரியான் தோள் தோயாதார். இதன் பொருள் அச்சம் தரும் கடலால் சூழப்பட்ட இந்த உலகில் எல்லா நன்மைகளும் அடைவதற்கு உரியவர் யார் என்றால் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளை தழுவாதவரே ஆவர். குறள் 150. அரண் வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையான் பெண்மை நயவாமை நன்று. இதன் பொருள் ஒருவன் அறநெறியில் நிற்காமல் பாவங்களையே செய்தாலும் அடுத்தவனுக்கு உரிமையாகிய மனைவி மேல் ஆசைப்படாமல் இருப்பது நல்லது. நன்றி.